நம்முடைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். சிங்கீதம் சீனிவாச ராவ், மைக்கேல் மேன காமராஜன் ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அந்த படங்கேல் படம்பாரு படம்பாரு சுவையான படம்பாரு அப்படின்ற ஒரு பாட்டோட ஒரு படம் ஆரம்பிக்கல. அந்த படம் தான் கமலஹாசன் வந்து 4 வேஷத்தில் நடிச்ச அந்த படம் வந்து தமிழ்நாட்டுல சக்க போடு போட்ட படம். அந்த படத்தை இயக்கியவர் தான் இந்த சிங்கீதம் சீனிவாச ராவ். தமிழ்நாட்டுல சவுத் இந்தியாவில் வந்து மிக சிறந்த மிக ஒரு ஃபேமஸான ஒரு இயக்குனர் வந்து திரு சிங்கீதம் சீனிவாச ராவ். அவரு இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சில அமானுஷ்யங்கள், அதாவது ஒரு கடவுள் நம்பிக்கையும் வச்சு ஒரு சில மாயாஜாலங்களை வச்சு ஒரு படத்தை வந்து இயக்கி இருக்கிறார். அந்த படம் தான் இந்த சிங் கீதம். அதனால சிங் கீதம் அப்படின்றத இந்த படத்தோட கதையை நீங்க கேட்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு புரியும். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, நம்ம படத்தோட ஹீரோ வந்து ஜெயில இருந்து வெளில வர்றாரு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஜெயில இருந்து வெளில வந்தா அவர் ஒரு அட்வொகேட் வந்து பாக்குறாரு. அவரு அண்ணா இந்தா உங்க அப்பாவோட மொத்த சொத்து பத்திரமும் இந்த பிரீஃப் கேஸ்ல தான் இருக்கு, இதை வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்குறாரு. அந்த பையன் என்ன பண்றான், அந்த பிரீஃப் கேஸை திறந்து பார்த்தா அதுல ஒரு 99 ஏக்கர் வந்து இவருக்கு சொந்தமான இடம் இருக்கு அவங்க அப்பாவுக்கு. ஆனா அவங்க அப்பா இவனை நல்லா வளர்க்கல. இந்த ஊர்ல எடுத்து வந்து ஊதாரியா வளர்த்து அவன் ஜெயிலுக்கு போயிடுறான். அங்க போகும்போது அவங்க அப்பா இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த வக்கீல் வந்து 99 ஏக்கர் நம்மளுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஊரை தேடின்னு போறான். அந்த ஊரை தேடின்னு போனா அது வெறும் ஒரே ஒரு புல் பூண்டு கூட முளைக்காத ஒரு பாலைவனம் மாதிரி இருக்கு. அங்க போய் நம்ம யார்ரா 99 ஏக்கர் இடத்த விற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் இருந்திருக்கும் போது அங்க வந்து என்ன பண்றாரு, ஒரு கார் எடுத்துன்னு ஒருத்தர் வர்றாரு. வந்தோடனே நீங்க நீங்க ஒருத்தர் அந்த சுப்பாராவ் அப்படின்ற ஒரு ஆளை வந்து இவர் என்ன பண்ணியிருப்பாரு, அந்த கார்டர் வந்து ஏற்பாடு பண்ணியிருப்பாரு. அவர் யாருன்னா ஒரு வேஷத்தில் நடிக்கணும். அவரு 2000 ரூபாய் சம்பளம் பேசி வச்சிருப்பாரு. ஆனா அங்க அவன் வந்திருக்க மாட்டான். இவரு இந்த ஹீரோவை பார்த்தோன்னா இவன் தான் அந்த சுப்பாராவ போகுதுன்னு சொல்லிட்டு அவன் கார்ல தூக்கி போட்டு கட கட கடன்னு ஓடுறாரு. அந்த நடிக்க சொன்னது ரேணு அப்படின்ற ஒரு அவங்க வந்து வில்லின்னு வச்சுங்க, கதையில வந்து அவங்க ஒரு வில்லி அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம வில்லி வந்து கடைசியில மனம் திருந்துறவன்னு வச்சுக்கலாமே. வில்லி கேட்டு என்ன பண்றாரு, அவனை அழிச்சுன்னு ஓடுறாரு. ஓடும்போது ஒரு மரத்துல போய் இடிச்சிடுறாங்க. அவசர அவசரமா மரத்துல போய் இடிச்சிடுறாங்க. மரத்துல போய் இடிச்சோன்னா ஹீரோயின் அங்க தான் வராங்க. அந்த இடத்துலயே ஒரே ஒரு புல் பூண்டு கூட முளைக்காத அந்த இடத்துல அந்த ஒரு மரம் மட்டும்தான் நல்லா அடர்ந்து காணப்பட்டிருக்கும். அந்த மரத்துல தான் அந்த அம்மா ஹீரோயின் நம்ம வந்து கொடுத்து நடத்துறாங்க. வெளில வந்து அந்த ஹீரோவை திட்டி தீர்த்து எப்படி நீங்க வந்து அதுல இடிப்பீங்க, மரம் வந்து மரத்து மேல அளவு கடந்த பாசம் வச்சுக்கிறாங்க அந்த ஹீரோயின். அப்புறம் பார்த்தா அந்த இடத்துல கார் ஸ்டார்ட் ஆகல. உடனே இவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய மோட்டார் பைக்ல என்ன பண்றாங்க, இவரை உட்கார வச்சு அந்த இடத்துக்கு இட்டு போறாங்க. அங்க போனா அங்க ஒரு நைஜீரியா அந்த இடத்தையே வாங்குறதுக்கு 100 கோடி ரூபாய் கையில காசு ரெடியா இருக்காரு. அந்த 99 ஏக்கர் இடத்தையே வாங்குறதுக்கு 100 கோடி ரூபாய் கையில வச்சுன்னு ரெடியா இருக்காரு. இப்ப சைன் பண்ணார்னா அந்த 100 கோடி ரூபாய் அந்த வில்லிக்கு போயிடும். ஆனா அது 2 பேர் மேல அந்த டாக்குமெண்ட் இருக்கு. ஒண்ணு வில்லி அவங்க அப்ப, இன்னொருத்தர் யார் அப்படின்னா அந்த 99 ஏக்கர் லேண்ட பத்த வச்சுக்கிறாரு பாருங்க ஓனர், அவரு தான். அதை அந்த ஊரை விட்டு வந்தானே 99 ஏக்கர் லேண்ட் நான் வந்தா அதோட ஒரிஜினல் ஓனர். ஆனா அந்த ரேணுக்கு, அதாவது அந்த வில்லிக்கு வந்து இந்த ஒரிஜினல் ஓனர் தெரியாது. ஒருத்தனை நடிக்கிறதுக்காக என்ன பண்றாங்க, இந்த 99 ஏக்கர் இடத்த அடையிறதுக்காக நடிக்கிறதுக்காக ஒருத்தனை வர வைக்கிறாங்க. கடைசியில பார்த்தா அந்த நடிக்க வரவனுக்கு அடிப்பட்டு கீழே வந்துடுறான். ஒரிஜினல் ஹீரோவே வந்து அந்த இடத்துல வந்து பார்த்ததுக்கு அப்புறமா அவன் கண்டுபிடிச்சிடறான், இதை நம்ம இடத்த விற்க ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அங்க என்ன இருக்குன்னு விசாரிக்கும் போது அந்த 99 ஏக்கர் ஃபுல்லா தங்கம் இருக்கு. அங்கங்க தங்கம் இருக்கு. தங்கத்தை தோண்டி எடுத்து கோடி கோடியா பணம் கிடைக்கும்ன்ற உண்மையை அவன் கண்டுபிடிச்சிடறான். கண்டுபிடிச்சு இந்த விற்பனை வந்து நான் விற்க மாட்டேன்னு சொல்லி பேப்பர்லாம் கிழிச்சு போட்டுட்டு நான் தான் உண்மையான இருக்கு ஓனர் சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அவன் என்ன பண்றான், அவன் ஓனர்ன்றது அந்த ஊருக்கே தெரிஞ்சு போகுது. அந்த ஊர் வந்து அந்த சிட்டில இருந்து தனியா இருக்கிற ஒரு ஊர். அந்த ஊருக்கும் மற்ற ஊருக்கும் சம்மந்தம் இருக்காது. ஒரு பெரிய பாலம் இருக்கும். அந்த பாலம் உடஞ்சிட்டுன்னா அந்த ஊருக்கு இந்த ஊருக்கும் சம்மந்தம் இருக்கு. அந்த பாலம் வந்து மரப்பாலம். அந்த மாதிரி ஒரு நிலைமையில இந்த பிரதாப்ன்றவர் வந்து என்ன பண்றாரு, இவர் தான் ஹீரோ இல்லையா, ஹீரோ வந்து எல்லா மக்களும் தலைவர் ஓனர் வந்துட்டார் ஓனர் சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா அந்த பிரதாப் என்ன பண்ணிடுறாருன்னா, அந்த நிலத்தை வந்து தங்க சுரங்கத்துக்கு வெட்டுறதுக்காக என்ன பண்றாரு, முயற்சி பண்ணும்போது அந்த மரம் ஃபர்ஸ்ட் இடிச்சாரு பாருங்க, அந்த மரத்துக்கு தான் தங்கம் அதிகமா இருக்குன்னு இதை ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா, அந்த மரத்தை கட் பண்ண முயற்சி பண்ணும்போது ஹீரோக்கும் கிளாஷ் ஆயிடுது. ஆனா ஹீரோ என்ன பண்றாரு, ஹீரோ தான் பண்றாருன்னு ஹீரோயினுக்கு தெரியாது. ஆனா ஹீரோ மாஸ்டர் பிளான் போட்டு என்ன பண்ணிடுறாரு, அந்த மரத்தை கட் பண்ணி விட்டுறாரு. விட்டோன்னே இந்த ஹீரோ என்ன பண்றாங்க, நேரா வந்து அந்த ஊர்ல வந்து ஒரு பெரிய குபேரர் கோயில் இருக்கு. குபேரர்னா யாரு, செல்வங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய குபேரர். ஜென்ரலா வந்து எல்லா இடத்தையும் யார் வச்சிருப்பாங்கன்னா
சிவனு, பார்வதி, முருகர், இல்லைன்னா வந்து விஷ்ணு அந்த மாதிரி இருக்கும். ஆனா இந்த இடத்துல குபேரர் கோயில் இருக்கும். குபேரர் கோயில்ல போய் இந்த அம்மா என்ன பண்றாங்க, முறையிடுறாங்க. குபேரா இப்படி பண்ணிட்டீங்களே, நான் இந்த மாதிரி ஒரே ஒரு மரம் தான் இருந்தது, எல்லாம் இந்த இருக்கிற இப்படி பண்றாங்கன்னு அந்த இடம் அப்படி வெடிக்குது. உங்க சாமி வர வெடிக்குது. வெடிச்சு என்ன பண்றாங்க, உள்ள இருக்கிற ஒரு பள்ளத்துல குபேரருக்கு காலு கீழே ஒரு குகை இருக்கு. அந்த குகையில போய் விழுந்துடுறாங்க. அங்க குபேரர் வந்து அந்த குரல் வந்து அங்க வருது. குபேரோட குரல் மட்டும் குபேரரை காட்டலன்னா அந்த குரல் வந்து வருது. குரல் வந்தபோது நம்ம என்ன சொல்றாங்க, யாருக்குமே பேச்சு வரக்கூடாது. இந்த மரத்தை வெட்டும் போது யாருமே எதிர்த்து பேசவே இல்லை. ஊர் மக்கள் சேர்ந்து அந்த மரத்தை வெட்ட ஒத்துழைச்சாளர் யாருமே எதிர்க்கல. அதுல யாருக்குமே பேச்சு வரக்கூடாது. யாருமே பேசும்போது பொய் பேசக்கூடாது. அந்த மாதிரி ஒரு 2, 3 மாதிரி கேட்பாங்க அந்த கடவுளை. உடனே என்ன பண்ணுவாரு, கடவுள் வந்து ஓமா எல்லாம் அப்படிதான் ஆகுமான்ற மாதிரி சொல்லிடுறாரு. இந்த மாதிரி என்ன பண்றாங்க, கிளம்பி ஊருக்கு வந்தா அடுத்த நாள் காலில இருந்து யாருக்குமே பேச்சு வரல. எல்லாருமே பாட ஆரம்பிச்சிடுறாங்க. படத்தோட பேர் வந்துச்சுங்களா, சிங் கீதம். பாட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுல இருந்து அவங்க அந்த ஊர்ல இருக்கிற யாருக்குமே பேச்சு வரல. எல்லாருமே பாடுறாங்க. கோழி பாடுது, சேவல் பாடுது, மனுஷன் பாடுறான், மிருகம். யாருமே அம்மான்னு கூட சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு எல்லாருக்குமே அந்த நைஜீரியாக்காரன் கூட பாடுறான். எல்லாருமே பாடுற வியாதி வந்தது. யாருக்குமே பேசுற வியாதி பேசுறது போயிடுச்சு. எல்லாருமே பாடுற வியாதி வந்தது. இதுதான் படத்தினுடைய மெயின் ஸ்கிரிப்ட். இருக்கிற எல்லாருமே பாட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப அந்த சாபத்தை போக்குறதுக்கு கண்டுபிடிக்கிறாங்க. ஏன் இப்படி ஆகுது, கடைசி என்ன பண்ண, ஹீரோ நல்லா இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லி அந்த சாபத்தை போக்குறதுக்காக அந்த குபேரன் கோயிலுக்கு போகும்போது மறுபடியும் அந்த உள்ள போய் நீ போய் வேண்டிட்டு வான்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணு என்ன பண்ண மாட்டேங்குது, போக மாட்டேன். போற நேரத்துல என்ன பண்றாரு, நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, நான் போறேன்னு சொல்லிட்டு உள்ள போய் ஊந்து பூந்தா அங்க இருந்து அந்த குபேரன் கோயில்ல இருந்து அவரை தூக்கி கடாசுறாங்க. அந்த ஹீரோ வெளில தூக்கி கடாசுறாரு குபேரர். அதான் காட்ட மாட்டாங்க, எல்லாம் அவுட்ல மட்டும் காட்டுவாங்க. வெளில வந்து உழுத மட்டும் காட்டுவாங்க. வெளில இருந்து விழுந்ததுன்னா உடம்பு ஃபுல்லா அடிபட்டு போகுது. அடிப்பட்ட ஹீரோ என்ன பண்ண, பாடினே தான் இருப்பாங்க. எங்கேயுமே பேச்சே கிடையாது. எல்லாமே பாடல் வரிகள் தான், அங்க பேச்சே கிடையாது. அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுது, ஹீரோயின் வந்து ஹீரோ மேல காதல் கொள்றாங்க. நம்ம வந்து மரத்தை வெட்டினா கூட நமக்காக வந்து நிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ மேல லவ் பண்றாங்க ஹீரோயின். அப்படியே சீன்கள் ஒண்ணுன்னா நகர அந்த வில்லி மட்டும் என்ன பண்றாங்க, எப்படின்னா இந்த இடத்த வந்து எவ்வளவு ஆடுறமோ கிடுறமோ இந்த இடத்த அந்த நைஜீரியாக்கான வித்து 100 கோடி ரூபாய் காசு வாங்கிட்டு மட்டும் மூலமா அவங்க ஒரு பக்கம் வேலை பார்த்துக்கிறாங்க. நைஜீரியாக்கான ஊரோட வெளில போக முடியல. அதாவது அந்த பாலம் வந்து உடஞ்சிடுது. ஒரு சீன்ல வந்து வெளில போக ட்ரை பண்ணும்போது அந்த பாலம் வந்து உடஞ்சி யாருமே வெளில போக முடியாது. இந்த சாபம் நீங்க வந்து யாருமே போக முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆச்சு. ஊரை விட்டு வெளில போக முடியாது. அப்ப ஊரை விட்டு வெளில போறது ஒரு வழி தேடணும், இந்த சாபம் நீங்க ஒரு வழி தேடணும் அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, அவங்க தொடர்ந்து பல முயற்சிகள் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்ப ஒரு கட்டத்துல என்ன ஆகுது, குபேரர் தான் இதெல்லாம் பண்றாரு அப்படின்னு வந்து ஒரு முடிவு கட்டிட்டு என்ன பண்றாங்க, படத்துக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் மாதிரி வருது. அப்ப ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்க அம்மாவை பத்தி ஒரு கதையை சொல்றாங்க. எப்படி இந்த ஊர் வந்து இப்படி மாறிச்சு அப்படின்ட்டு ஒரு அம்மா என்ன பண்றாங்க, அந்த குகைகளை போகும்போது ஹீரோவை கூட இட்டுன்னு போறாங்க. இட்டுன்னு போயிட்டு இந்த மாதிரி ஆயிடுறதுக்கு என்ன காரணம்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்ப சொல்லும் போது அந்த அம்மா வந்து எப்படி இந்த இயற்கையெல்லாம் ரசிச்சாங்க, இந்த இருக்கிற எல்லா மரம் செடிகளோட வளர்ந்த இந்த ஊரை வந்து ஒரே ஒரு அந்த வில்லியோட அப்பா வந்து என்ன பண்ணுவாரு, இங்க தங்க இருக்கு, இந்த கேஜிஎஃப் படத்துல வர மாதிரி இங்க தங்க இருக்குன்னு அந்த பாத்துருவாரு. பார்த்தவொடனே என்ன பண்றாரு, முழுகாம இருந்த இந்த ஹீரோவோட அம்மாவை ஊரை விட்டு சென்னைக்கு அனுப்ப பிளான் பண்றாங்க. அது சென்னைன்னா சிட்டிக்கு அனுப்பிட்டு இந்த ஊரை வந்து ஃபுல்லா அழிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க இங்க இருந்தா ஒரு செடியை கூட வந்து என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க அழிக்க விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு இயற்கை வளம் மேல பாசம் கொண்டவங்க அந்த ஹீரோவோட அம்மா. அவங்கதான் என்ன பண்றாங்க, இந்த ஹீரோயின் சின்ன குழந்தையா இருக்கும் இந்த மரத்தை பாத்துக்கமான்னு சொல்லிட்டு ஊருக்கு குழந்தை பார்க்க போயிருக்கிறாங்க. அங்க குழந்தை பிறகுது, இங்க ஊர் அழிக்கிறாங்க. கிட்டத்தட்ட அதுக்கு வந்து அவங்க கணவர் வந்து உடந்தையாயிடுறாரு. பணத்துக்கு அந்த கணவர் அந்த பெண்ணோட அதாவது இவருடைய ஹீரோவோட அப்பாவும் உடந்தையாயிடுறாரு. உடந்தையானவன அந்த ஊர்ல இருந்து அந்த பொண்ணு வரதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த ஊரே வந்து சுடுகாடாயிடுது. அந்த நேரத்துல என்ன பண்றாங்க, ஊர் மக்கள் எல்லாமே சேர்ந்து எல்லாருக்குமே தங்கம் கிடைக்கும் போது இந்த நேரத்துல ஹீரோயின் என்ன பண்ற போறான்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க பேசிட்டு இருக்கும் போது ஹீரோயின் ஒரு விபத்துல கீழே வந்து இறந்துடுறாங்க. அவங்க ரத்தக்காரப்பட்ட பாறை இன்னும் வந்து அந்த இடத்துல இருக்கும். அதை பார்த்துன ஹீரோ என்ன பண்ணுவாரு, ஆஹா அம்மா இப்படியாப்பட்ட ஒரு அம்மா நம்ம இழந்துட்டோமேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, கையில இருக்கிற இந்த பத்திரம், ஏன்னா ஊர்ல பெரிய ஆளுங்கள்ல அவங்க பெரிய ஜமீன், அவங்க அவங்க என்ன பண்றாங்க, அந்த ஊர் மக்கள்கிட்ட இருந்து வாங்கின அந்த பத்திரம் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்றாங்க. திருப்பி கொடுத்துட்டு நீங்க எங்களுக்காக வேலை பார்க்க வேணாம், நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி பேசணும்னு ஹீரோயின்லாம் அப்படியே தம்பிச்சு போயிடுறாங்க. ஊர்ல இருக்கலாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆஹா இந்த மாதிரி ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு அடுத்த நாள் என்ன சொல்றாருன்னா, உங்க நிலத்து நீங்களே வச்சுங்க, எங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரி ஒரு ஃபுல்லா நீங்க அந்த புல்ல நல்ல செடி கொடின்னு வளர்த்துலாம் பசுமையா ஆக்குங்க சொல்லி அவங்க பத்திரத்துல திருப்பி கொடுத்துறாரு ஊர் மக்கள். ஆனா ஊர் மக்கள் என்ன பண்றாங்க, சுயநலமா சிந்திக்கிறாங்க. ஏன்னா எங்க பார்த்தாலும் தங்கம் இருக்கு, என்ன பண்றாங்க, அவங்க தனித்தனியா அவங்க இடத்த நோண்டி தங்கம் எடுக்க முயற்சி பண்றாங்க.
அப்ப அந்த வில்லி என்ன பண்றாங்க, அந்த தங்கத்தையும் பாடினுக்கிறாங்க ஒரு பக்கம், கடவுள் தான் பண்றாருன்னு தெரியுது அவங்களுக்கு. இவ்வளவு நடந்துமே அவங்க யாருமே திருந்த மாட்டாங்க அப்படின்னும் போது அந்த வில்லி என்ன பண்றாங்க, அந்த ரெடி ஆகிற தங்கத்தை என்கிட்ட கொடுத்து காசு வாங்கிங்கன்றாங்க. சோ இவங்க யாருமே திருந்தல. திருந்தாம என்ன பண்றாங்கன்னா, அந்த அந்த எந்த சாபத்தாலும் ஊருக்கே வந்துடும், தண்ணி மொத்த ஊருக்குமே வந்துடும். அப்படியாப்பட்ட ஒரு கண்டிஷன்ல என்ன பண்றாங்க, திருந்தல. அப்ப கடவுள் என்ன பண்றாருன்னா, ஒருத்தர் இன்னொருத்தரை தொட்டா அவங்க தங்கமா மாறு, தங்கத்தானே ஆசைப்படுறாங்க. இப்ப 2 பேர் இருக்காங்கன்னா இவங்க கை விரல் இவங்க மேல பட்டுச்சுன்னா யார் விரல் படுதோ அந்த வாகனம் 2 பேர் உடம்பு என்ன ஆயிடும்னா தங்கமா மாறிடும். அந்த மாதிரியான ஒரு சாபத்தை கிரியேட் பண்ணி விட்டுறாரு. அப்ப ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே வந்து அந்த சாபம் தொத்தி இது தொடரவெல்லாம் வந்து தங்க சிலையா மாறிட்டு தொடாம கொள்ளாம அந்த ஊரை விட்டு வெளில போறதுக்கு ஒரு குறுக்கு வழி கண்டுபிடிச்சிடுறாங்க. ஹீரோ சொல்றாரு இந்த குறுக்கு வழியா போட நம்ம தப்பிச்சிடலாம்னு சொல்றாரு. எல்லாம் அந்த பக்கமா போகும்போது படத்தோட ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா கணவனை இழந்த ஒரு, அதாவது வயிற்றுல நிறைமாத கர்ப்பிணியா இருக்கிற ஒரு கேரக்டர் காமிச்சுட்டே இருப்பாங்க. அந்த கேரக்டர் என்ன பண்ணுதுன்னா கரெக்டா இந்த மாதிரி எல்லாம் தங்கமாயின்னு இருக்கும்போது எல்லாம் வெளில ஓடிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து விழுந்து அவனுக்கு குழந்தை பிறந்த அந்த சுச்சுவேஷன் ஏற்படுது. அப்ப அந்த குழந்தைய பிறந்ததுக்கு தொட முடியாது, தொட்டா அந்த குழந்தை தங்கமாயிடும். அந்த நேரம் பார்த்து மேல இருந்து எல்லாமே இடிஞ்சு விழும், அந்த பாறைகள்லாம் இடிஞ்சு விழும். அப்ப இடிஞ்சு விழும்போது ஒரு பாறை அந்த படுத்துனுக்கிற அந்த தாய் மேல விழுந்தோட தாயும் வந்து இறந்துருவாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஒன்று கிரியேட் ஆகுது. அப்பதான் இவங்க இந்த மனிதாபிமானம் அப்படின்றது வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன பண்றாங்க, ஐயோ அவங்களை எப்படி இழக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே தங்கமா மாற ஆரம்பிப்பாங்க. தொட்டு தொட்டு அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பா தங்கமா மாற ஆரம்பிப்பாங்க. அப்ப தங்கம் வந்து தங்கத்து மேல அந்த பாறை விழுந்தா கூட தங்கத்தை உடைச்சு அந்த பொண்ணு தாக்காது அப்படின்ற மாதிரி ஒரு கடைசி கிளைமேக்ஸ்ல இருந்து எடுத்து வந்து நிக்கிறாங்க. அது எல்லாரையும் தாக்குனதுக்கு அப்புறமா அந்த பெண் வந்து குழந்தைய பெக்கிறாங்க. குழந்தைய பெத்தா கூட அந்த குழந்தை தொட்டா அந்த பிறந்த குழந்தை வந்து தங்கமாயிடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இப்ப மறுபடியும் மிச்சம் மீதி இருக்கிற இந்த தங்கமாயி மிச்சம் மீதி இருக்கிற அந்த மற்றவர் என்ன பண்றாங்கன்னா கடவுள்கிட்ட ஆடி உருகி வேண்டுறாங்க. இறைவா இந்த மாதிரி நீ பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ண நாங்க எப்படி வந்து இருக்க முடியும், உனக்கு வந்து கருணையே இல்லையான்னு சொல்லி கடைசியா கேட்கும்போது கடைசியா என்ன பண்றாரு, ஒரு மழைத்துளி வந்து கடவுள் வந்து உண்டு பண்றாரு. உண்டு பண்ணி அது எல்லார் மேலேயும் பட்டு 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 ஒரு ஒருத்தரா அந்த தங்கத்துல நிலம் மாறி மறுபடியும் மனிதர்களா மாறுறாங்க. இந்த மனிதர்களா மாறினதுக்கு அப்புறமா எல்லாரும் நல்லவங்களா அந்த இடத்த வந்து மறுபடியும் ஒரு பெரிய காடு, ஒரு செடி கொடி அமைஞ்ச ஒரு ஒரு பெரிய காடா வந்து மாத்தி ஒரு பெரிய பசுமை பூமியா மாத்துறாங்க. இதோட படம் முடியுது. முடிஞ்ச உடனே சின்னதா ஒரு கேமியோ ரோலுக்கு வந்து நம்முடைய பெரிய ஹீரோவான விஜய் தேவரகொண்டா வராரு கிளைமேக்ஸ்ல. அவர் வந்து என்ன பண்றாரு, அவர் பெரிய பணக்காரா வராரு. பெரிய பணக்காரா வந்து இந்த ஊர்ல ரொம்ப தங்கம் இருக்காம எல்லாத்தையும் நான் பார்த்து நான் வாங்கிக்கிறேமா, யாரு என்ன இடமா வேணும்னு சொல்லி கேட்கிறாரு. கேட்கும்போது சிரிச்சு நேருகிறாங்க, இவர் மாட்ட போறாருன்னு. அவர் என்ன பண்றாரு, ரொம்ப திமிர்ல வந்து நேரா வந்து ஒரு செடி மேல காலை வைக்க முயற்சி பண்றாரு. அப்ப அங்க ஐயே காலை வைக்காத, காலை வச்சா மாட்டிப்ப அப்படின்றாங்க. ஆனா அவரு பேச்சுக்காம காலை வைக்கிறாரு. வச்சா அவருக்கு டான்ஸ் வியாதி வந்துடுது. டான்ஸா ஆடுறாரு, அவருக்கு டான்ஸ் சரியாக மாட்டேங்குது. அந்த ஊரை விட்டே வெளில போயிடுறாரு. இதுதான் இந்த நம்முடைய சிங் கீதம் படத்தினுடைய கதை. இந்த படம் வந்து யார் பார்க்கலாம் அப்படின்னா, உண்மையா வந்து ஒரு ஃபேமிலியா வந்து வித்தியாசமா ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், கண்டிப்பா பார்க்கலாம். காமெடி இருக்கு, சென்டிமெண்ட் இருக்கு. ரொம்ப முக்கியம் வந்து இந்த கடவுள் சம்பந்தப்பட்ட காட்சிகள் வந்து அங்கங்க வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு சில காட்சிகள் மெய் சிலிக்கிற மாதிரியும் ஒரு சில காட்சியை போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. எல்லா தரப்பான ஒரு விஷயமும் இந்த படத்துல இருக்கிறதுனால இந்த படத்தை வந்து நிச்சயமா ஓடிடிலயோ இல்லைன்னா வந்து நீங்க தியேட்டர்லயோ படம் பார்க்க வாய்ப்பு இருந்தா நிச்சயமா ஒரு தடவை பார்க்கலாம். வர பல படங்களுக்கு வந்து இந்த படம் வந்து அவ்வளோ ஒரு மோசமான படம் ஒன்றும் கிடையாது. அதுக்காக பெரிய பிரம்மாண்டமான சூப்பரான ஒரு படமும் கிடையாது. ஆனா இங்கேயுமே வந்து இந்த ஓவர் ஆக்டிங் நான் சொல்ற மாதிரி ரொம்ப இதுவாலாம் இல்லாம ரொம்ப ரொம்ப செயற்கைத்தனமா இல்லாம கதை வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் கதை இருந்தாலும் அந்த கதையை வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம பார்த்தா நீட்டா இருக்குமோ அந்த அளவுக்கு நீட்டா கொடுக்க முயற்சி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நல்ல வெற்றி அடைந்திருக்கிறார் இயக்குனர் சிங்கீதம் சீனிவாச ராவ்.